சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி இருக்கு? இந்த 5ல் 91 என்னம்மா கேள்வி அது? ஆஹ், அது வெளிப்படையா உள்ள, அதாவது மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் கொண்டு உங்களுக்கிடையே பகைமை உண்டாக்குதல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆ அது வெளிப்படையா இல்லாக்கட்டி அது எப்படி எடுத்துக்கிறது? வெளிப்படையா அந்த பழக்கம் இல்லாக்கட்டி கூட அது அதுல இருந்து மனசுக்கான செய்தியா என்ன எப்படி எடுத்துக்கிறது? அந்த இது நான் அந்த தன்மை நம்மள்ட்ட இருக்குதாங்கிறது எப்படி உணர முடியும்? மதுபானமும் சூதாட்டமும் வெளிப்படையா இல்ல, ஆனா அது மறைவான விளக்கம் எப்படி எடுத்துக்கிறது? மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டாக்கி அல்லாஹ்வை நினைவு கூறுவதை வழிபடுவதையும் விட்டு உங்களை தடுக்கவே சைத்தான் விரும்புகிறான். எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இப்ப ரெண்டு கேடானது. ரெண்டும் மதுபானமும் சூதாட்டமும். அது என்ன உண்டு பண்ணதுன்னா வெறுப்பு, பகை உருவாக்குது. சூதாட்டம்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? எந்தெந்த காரியத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்றீங்க? பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? பணம் போட்டு பணம் எடுக்கிறது நினைக்கிறீங்க இல்லையா? அது பூரா சூதாட்டம் தான். இதை நம்ம எல்லாரும் செய்யறோமா இல்லையா? இதை கொண்டு தானே ஆசை காட்டுறாங்க. அது வெறுப்பையும் பகையும் உண்டாக்கும். போதை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றும் சூதாட்டமும் போதை ஏற்படுத்தும். பணத்தை போட்டு பணத்தை எடுப்பது பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களான்னு கேட்கிறேன். அவ்வளவுதான் சொல்லு. என்ன பண்ணும் அது? இறைவனுடைய செய்தியை நினைவு கூறுவதை விட்டும் வழிபடுவதை விட்டும், அப்படின்னா அதன்படி வாழ்வதை விட்டும் அர்த்தம். இதெல்லாம் எனக்கு நல்லான்னு தெரியுது, ஆனா என்னால இருக்க முடியல. அப்படி எப்ப சொல்றோமோ சூதாட்டத்திலையும் மதுபானத்தையும், அதாவது மது போதையிலையும் இருக்கிறோன்னு அர்த்தம். என்னால இதை விட முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? போதையில இருக்கிறோன்னு அர்த்தம். கேட்கிறான், விலகிக் கொள்ள மாட்டீங்களான்னு கேட்க. அவ்வளவுதான் சொல்றேன். உங்களுக்குள் பகையும் வெறுப்பும் உருவாகும். உங்கள் இறைவனின் செய்தியை விட்டும், அல்லாஹ்னா இறைவனுடைய செய்தி இல்லையா? வழிகாட்டக்கூடிய செய்தி, நமக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி அர்த்தம். நினைவு கூறுவதை விட்டும் அதன்படி வாழ்வதை விட்டும் தடுக்கவே சைத்தான் விரும்புகிறான். விலகிக் கொள்ள மாட்டீர்களான்னு கேட்க. உங்களுக்குள் பகை உருவாகும் இல்லையா? மனிதனுடைய அவருடைய உறவுகளுக்குள், சகோதரர்களுக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, துணைகளுக்கிடையே பகை உருவாகும். விலகிக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. விலகிக் கொள்ள மாட்டீங்களான்னு கேட்கணும். நிறைய எடுத்து சொல்றான், விலகிக்க மாட்டீங்களான்னு கேட்க. என்ன பதில் சொல்ல போறீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இறைவனுக்கு? ஒவ்வொருவரும் தங்களுடைய இறைவனுக்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள்? நீங்கள் வழிபடுகின்றீர்களா? உங்கள் இறைவனின் அந்த வழிகாட்டுதலுக்கு வழிபடுகின்றீர்களான்னு கேட்க. சரியா? நல்ல மேன்மையா இருக்குங்க. நல்ல நல்ல எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கையும் அழகான நற்செய்தியும் அதுல அடங்கியிருக்கு. அவ்வளவு. இப்போ நம்ம கேட்கிறோமா இல்லையா? அதான் இறைவனுடைய செய்தி. அதான் நீங்க கேட்கிறீங்களா இல்லையான்னு கேட்கிறேன். 92 அறிவிக்கிறான், அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், தூதருக்கும் அடிபணிவீராக. அல்லாஹ்வுக்கு அடிபணிவீராக, தூதருக்கும் அடிபணிவீராக. சரியா? இன்னும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் புறக்கணித்து விட்டால் தெளிவுடன் விளக்குவது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீராக.
சரியா? தெளிவுடன் விளக்குவது மட்டும்தான் கடமை அப்படின்னு அறிவிக்க சொன்னோம். நீங்கள் புறக்கணித்து விட்டால் இறைவன் உங்களை எந்த நிர்பந்தமும் பண்ணல. அறிவிக்க சொல்றார். இறைவனுடைய செய்தியை நீங்கள் செய்திக்கு அடிபணியுங்கள். அந்த செய்தி உங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய உங்களுடைய செய்தியை அறிவிப்பவருக்கும் நீங்கள் அடிபணியுங்கள். புறக்கணித்து விட்டால் தெளிவாக விளக்குவது மட்டுமே கடமையாகும் சொல்லு. தெளிவாக விளக்குவது மட்டுமே கடமையாகும் அப்படின்னு சொல்லு. நேர்வழியில் நிர்பந்தம் இல்லை, கட்டாயமே இல்லை. நல்லதை எடுத்து சொல்லுங்க, எச்சரிக்கை செய்யுங்க. எடுத்து சொல்வது கண்டிப்பா கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும். சரியா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு காரணமே நம்ம கட்டாயப்படுத்தும். ஒவ்வொருவரும் கட்டாயத்தை ஏற்படுத்துகின்றோம். இறைவன் அறிவிக்கின்றார், எடுத்து சொல்லுங்க, அதான் உங்க கடமைன்னு சொல்றேன். புரியுதா? வேற என்ன கேள்வி இப்போ? கேள்வி எதுவும் இல்லையா? ஹலோ, சொல்லுங்கப்பா. இந்த இந்த பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆசை காட்டுறது சூதாட்டம் சொல்லப்பட்டீங்க. அதுல பகை பகை மட்டும் இல்லை, ஏமாற்றம் ஏற்படுது இல்லையா அதுல? ஆமா. ஏன்னா அது ஆசை காட்டி ஏமாற்ற வேலை தான் இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துகள்ல. அப்போ அதில் முதலீடுகள் போடும்போது உங்களுக்கு இரட்டிப்பாக்கி தரேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு தான் கொடுத்து இன்னைக்கு எல்லா முதலீட்டு கம்பெனி, அப்புறம் இது இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆமா. அதில் இப்போ ஏமாந்து போகிறதும் இருக்குல்ல, லாட்டரி சீட்டு ம் பல நீங்க பணம் போட்டு பணம் எடுக்கணும்னு மட்டும், அதாவது அவங்களுக்கு ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு பொருளை கொடுத்து வாங்குதலோ அது எதுவுமே இல்லாம இல்லையா, உங்களுக்கு கிடைத்த ஒரு பொருளை நீங்க அவங்களுக்கு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வியாபாரம், அதுல நியாயத்தோடு நேர்மையான விரைவோடு செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். அது இல்லாம நீங்க செய்யக்கூடியது அது சூதாட்டம் இல்லையா? ஆமாம். அது இல்லாமல் நீங்கள் எதிர்த்து நமக்கு அதில் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அப்படி செய்யும்போது தான் அதில் ஏமாற்றமும் பெரிய இழப்பும் ஏற்படுது. ஏமாற்றவங்களுக்கு நீ உதவியும் செய்றீங்க. அந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவங்களுக்கும் நீங்க உதவியும் செய்றீங்க. அவர்கள் தான் உலகத்தில் அல்லது உலகம்னா நம்ம வாழக்கூடிய பகுதி, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உலகத்துல கஷ்டங்களுக்கு காரணம் அவங்க. சரியா? அவங்களுக்கு யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அது போதை. அவங்களுக்கு அது போதை. அது செய்யறவங்களுக்கு அது போதை. அதுக்கு நம்ம துணை இருக்கணும். அதான் மதுபானமும் சூதாட்டமும் தடை செய்யப்பட்டுள்ளதுங்கிறது, அது அந்த போதைக்கு தரக்கூடிய ரெண்டுமே இருந்து விலகி கொள்ள மாட்டீர்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ரெண்டுலயும் வரக்கூடியதுல கொண்டு அவர்கள் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. செய்யாம இருக்கும்போதுதான் இந்த ரெண்டுக்கும் திரும்புவாங்க அவங்க. அவருடைய மனதில் நோய் இருக்கிறது, இதயத்தில் நோய் இருக்கிறது. எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க, அவர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்வாங்க. தனக்கு அநியாயம் செய்யும் போது தன்னை சுற்றியும் அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இதை விளங்கி கொண்டு விலகிடணும். இறைவன் அறிவிக்கின்றால் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களான்னு கேட்கிறேன். நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? ஒவ்வொருவரும் தன்னுடைய இறைவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கிறோம். இன்னொரு வசனத்துலனா அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குவது நெருப்பை விழுங்குவதற்கு சமன்றது. அனாதைகளின் சொத்துக்கள்னா எப்படி வசனம் ஆகும் தான் நம்புறேன். அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கிறார், அவர் வயிற்றில் நெருப்பை தான் விழுங்குகிறார்கள். தெரியலையா? நமக்கு 2 3 வசனம் 2 3 வசனம் 2 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 வசனம் 2
தெரியலையா நமக்கு அனாதைன்னா? அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பொழுது, அனாதைகள் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடையதையும் அவங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு உலகத்தின் அடிப்படையிலே தெரியாதவர்கள், அவர்களின் சொத்துக்களை பாதுகாப்பு செய்த ஒரு இறையடியாரை பற்றி ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. தக்க வயசுல அவங்க பக்குவம் அடையும் போது அவங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி உதவி செய்யறாங்க. அனாதையின் சொத்துக்களை, அதாவது அவங்களுக்கு தனக்கு கொடுக்கப்பட்டதை அது என்னன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க இல்லையா? மனிதன் பிறக்கும் போது எந்த சொத்தோடும் இல்லை, அகிலமே அவனுக்கு சொத்து இல்லையா, வாரிசாக தான் பறக்கிறான். அதுக்கப்புறம் இது மட்டும் என்னதுன்னு சொல்றான், இதெல்லாம் என்னதுன்னு பேசுறான். ஒருத்தன் யார் அதிகமா பேசி அடுத்தவர்களுடைய அபகரிக்கிறாங்களோ, இப்படி வாழ்க்கை அமைச்சிருக்கும் போது, நம்மளாம் அமைச்சுக்கிட்டது இறைவன் அமைச்சது இல்லை, நம்மளாம் அமைச்சிருக்கும் போது அதுல நீங்க சண்டை சச்சரவு இல்லாம நீங்க வாழ்வதற்கு, நம்ம வாழ்றதுக்கு இறைவன் வழி அமைக்கிறார். சண்டை சச்சரவு இல்லாம. இப்ப யாருக்கு அது தெரியலையோ, இதெல்லாம் எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வழியாக எனக்கு என் இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரியலையோ, ஆனா உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அவங்களுடைய இது, ஆனா அவங்களுக்கு அது தெரியல, என்னன்னு கூட தெரியல. அதை நீங்க பராமரிக்கிறீங்க, அதை நீங்க எடுத்துக்க ஆசை கொள்ளாதீங்க. அது அனாதையின் சொத்து, அவங்களுடையது. சரியா? இன்னும் யாருக்கெல்லாம் இறைவன் வாழும் இந்த பூமியில எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே படைச்சிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கா நீங்க பயன்படுத்ததானே, எதை கொண்டு போறது இல்லை, எடுத்துக்கிறது இல்லை. தடை செய்றீங்கல்ல, நீங்க தடை செய்யாதீங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தன் இறைவனை தவிர இல்லைன்னு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க, அனாதைகளாக தான் இருக்காங்க. தன் இறைவனிடம் திரும்பியவராக இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அவர்களுக்கானதை நீங்க தடுக்காதீங்க. வழி இல்லாம மற்றவங்களை ஆக்காதீங்க. மற்றவர்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லாம நீங்க ஆக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்வதற்கு வழி இல்லாம நீங்க ஆக்காதீங்க. உங்களுக்கு தெரியுது இதை நான் பண்ணா அவனால செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அடிப்படையாக நிறைய சொத்து இருக்கு, இல்ல நிறைய வாழ்க்கை வழி இருக்கு, இதுல ஒரு சின்ன பகுதி ஒரு அப்படின்னா இல்ல, அவனுக்கு அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நீங்க அதை தடுக்கிறீங்க இல்லையா? இது மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கை, அந்த சூழல் நம்மளை ஏற்படுத்திக்கிட்டோம். இப்ப அதை நீங்க தடுக்கிறீங்க இல்லையா? இப்ப நீங்க விழுங்குறதெல்லாம் நெருப்புன்ற, நீங்க அதை கேட்கும் போது என்ன அக்கிரமம் அப்படின்னு சொல்லுவீங்க. சார உடனே என்னமா அக்கிரமமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த அக்கிரமத்தை செய்யறவங்க அவர்களுக்குரியதை அபகரிக்கிறவங்க விழுங்குறது நெருப்புன்றான். உங்களுக்கு அது சேராது. நீங்கள் விழுங்குவது நெருப்பு. ஒரே தாகமா இருப்பாங்க அவங்க. சரியா? எனக்கு அதுதான் வழி அப்படின்னு அவங்களுக்கு நாம் ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த ஒன்றையும் நீங்கள் தடுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. இப்ப நீங்க நெருப்பு தான் விழுங்குறீங்க அதை தடுக்கும் போது. யார் ஒருத்தரும் அவங்களுக்கு வாழ்வதற்கான அது வழி இருக்கும்போது அதை நீங்க தடுக்கிறீங்க. அதுதான் வழி அவங்களுக்கு, அதை நீங்க தடுக்கிறீங்க. இது நெருப்பை விழுங்குறது. சரியா? புரியுது. நமக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லையான்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க இல்லையா? அனாதைகளா இருக்காங்க, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இல்லையா? அனாதைகளா இருக்காங்க. அதை நீங்க செய்தீங்கன்னா, அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நெருப்பு தான் நீங்க விழுங்குறீங்கன்னு அர்த்தம். புரியுது? ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னு தன்னை பார்த்துக்கிட்டா போதும். நம்ம என்ன பண்றோம், நம்ம விழுங்குறோமா அப்படின்னு. சரியா? அந்த வசனமும் நம்மளதான் பார்க்க வைக்குது. இதுக்கு முன்னாடி சொன்னதும் இதுவும் நம்மளதான் நமக்கான செய்தி. எல்லாம் நமக்கு தானே. அப்போ அதனாலதான் சொல்றேன், ஒரு வேத வாக்க நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி வழிகாட்டுது, அந்த வழிகாட்டுதல பார்த்துட்டு வாங்க. அது எனக்கு வழின்னு நீங்க எடுத்துக்கும் போது இப்போ உங்களுக்கு உயர்வான பாதையில உங்களை கொண்டு போகும். ஒவ்வொன்றும் உங்களை உயர்வான பாதையில கொண்டு போகும். யாருடைய பாதையிலையும் நீ குறுக்கிட மாட்டீங்க. இன்னொருத்தவங்க பாதையில குறுக்கிட்டா தானே நீங்க அவதரிப்பீங்க.
உங்க பாதையில் நீங்க பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காக வழிகாட்டுதல். யாருடைய பாதையும் நீங்க குறிப்பிட மாட்டீங்க. உங்க பாதையில் நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இறைவனுடைய பாதை அப்படிப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும். யார் இறைவனுடைய செய்திகளை பின்பற்றுகிறார்களோ, அவருடைய செய்தியை அறிவிக்கக்கூடியவரை பின்பற்றுகிறார்களோ, அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் இறை செய்தி தான் அறிவிக்கிறாங்க. அவர்கள் தனிப்பாதை, அவர்களுக்கான பாதை தனி. அவங்க யாருடையதை அபகரிக்க மாட்டாங்க. அவருக்கு வழிகாட்டப்படும். அந்த செய்தி அவருக்கு வழிகாட்டும். சரியா? எல்லாருக்கும் இடைஞ்சல் இல்லாம போகணும் தானே இருக்கும். இப்ப இன்னொருத்தவங்க பாதையில நம்ம குறுக்கிடுறதன் காரணமாக நெருக்கடி வருது இல்லையா? இப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாதையை, தனக்கான செய்தியை பின்பற்றும் போது அவங்க நெருக்கடி இல்லாத விசாலமான பாதையில அவங்க பயணம் செய்யறாங்க ஒவ்வொருத்தரும். சரியா? இப்ப என்னங்கம்மா கேள்வி? இறைவன் படைச்சவன்ட்டு இருந்து ஒரு செய்தி வருது அப்படின்னா அதுல ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ என்னை அதுல இருந்து மீட்டு கொடு, அவ்வளவுதான். அதெல்லாம் உணர முடியுதா நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு? இப்போ கேட்க வேண்டியிருக்கு நமக்கு, மீட்டு கொடு அதுல இருந்து. எந்த முதல்ல புரியணும்ல நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு செய்தியை உள்வாங்கும் போது நான் எதுல இருக்கேன், எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்றத அவன் அறிவிச்சாலும் நமக்கு புரியும். இல்லைன்னா நம்ம செய்யறதெல்லாம் சரி, மற்றவங்க செய்யறதும் தப்புங்கிற மாதிரி வந்துடும். இப்ப நான் வந்து என்னை பார்க்கணும். புத்தகத்தின் செய்தியிலிருந்து, உள்ளத்தில் அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தியிலிருந்து நான் என்னை பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு உதவியும் தேடணும். இது வழிபடுதல். பிரித்தெறிந்து வழிபடுதல் நினைவூட்டப்படுது நமக்கு. நினைவூட்டப்பட்டதை பிரித்தெறிந்து வழிபடணும் நம்ம. சரியா? வேற என்ன கேள்வி இருக்கு? இப்போ நம்ம பேசிக்கிட்டோம் இல்லைங்களா, ஆமா. அந்த விஷயத்தை தொடர்ந்து இன்னொரு அத்தியாயம் இருக்கு. 30-39 நம்ம அந்த முதலீடை பத்தி பேசணும் இல்லைங்களா. அது வந்து அந்த முதலீடுகளுடன் சேர்ந்து பெருகும் பொருட்டு நீங்க வட்டிக்கு விடக்கூடாது அப்படிங்கிறத இறைவன் அதை சுட்டி காட்டுறான். அப்படி விட எது உண்மையிலே அல்லாவிடத்தில் பெருகக்கூடியதுங்கிறது அந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கு. புரியுது இல்லையா? அது நல்லபடியா இருக்கு. அதான் அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. அந்த ஆசைப்பட்டு நீங்க அதுல முதலீடு பண்ணவும் கூடாது. அதே நேரத்துல நீங்க போதை ஆயிருக்க கூடாது. இந்த போதை வந்து நம்மளுக்கு வந்து பெரிய இழப்பை தரும் அப்படிங்கிற விஷயமும், அதுக்கப்புறம் அது நீங்க அது வழங்கிக்கிட்டா நல்லது, இறைவனுக்கு பொருத்தமா நாம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நல்லபடியா தெளிவாக்கப்பட்டுள்ளது. மண்ணினுடைய முதலீடுகளுடன் சேர்ந்து பெருகும் பொருட்டு நீங்கள் வட்டிக்கு விடுவீரானால் அது அல்லாவிடம் பெறுவதில்லை. ஸ்லீப்பிங் பார்ட்னர் வந்து அல்லா ஏற்றுக்கிறது இல்லை. புரியுது? கரெக்ட். ஸ்லீப்பிங் பார்ட்னர் அல்லா ஏற்றுக்கிறது இல்லை. நான் வந்து பணம் மட்டும் போடுறேன், சரியா? அது இறைவன் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க தொழில் செய்வதற்கான உதவி செய்யுங்க, அவங்க அவ்வளவு. நீங்க உங்க காரியத்தை செய்யுங்க. எல்லா பிரச்சனையும் இதன் காரணமாக தான் வருது. நீங்க அவங்களுடைய முதலீடோட உங்களது பெருகணும்னு நினைக்கிறீங்க. அவருடைய மனிதனுடைய முதலீடுகளுடன் சேர்ந்து பெருகும் பொருட்டு நீங்கள், அதுக்கு பேரு வட்டி. அதுக்கு பேரு பார்ட்னரு, பினான்சியல் பார்ட்னரு, ஸ்லீப்பிங் பார்ட்னரு அப்படின்றீங்க இல்ல. அது அவனிடம் பெருகுவதில்லை, அவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்து பண்ணு. எப்படினாலும் நீங்க பண்ணிட்டு யாருடைய பகுதி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? நம்ம தான் எல்லாம் உழைச்சோம், ஆனா அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் வர மாதிரி கண்டிப்பா அவங்களுக்கு வரும். ஆனா நம்ம தான் பணம் போட்டிருக்கோம்ல. அப்படி இல்லை, அப்படி செய்ய சொல்லல, அப்படி வாழ சொல்லல. நம்மள உலகம் முழுவதும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பெரும் பணக்காரர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்படிதான் பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி நம்மளும் சம்பாதிக்கணும்னு நம்ம விரும்புறோம். ஏன்னு சொல்றேன், அது பெருக்குவதில்லை. இப்ப நீங்க யாரை பார்த்து ஆசைப்படுறீங்க? மிகவும் பெருமையுடன் மக்களிடையே அவன் வந்தான். அந்த கர்வம் கொண்டவன் மிகவும் பெருமையுடன் மக்களிடம் வந்தான். மக்கள் அனைவரும் அவர்களை பார்த்து நானும் இதை போன்று வாழ வேண்டுமே அப்படின்னு விரும்புறாங்க. தவறான முன்னுதாரணத்தை எடுத்துக்கிறாங்க. ஆமா. வெறும் சொத்துக்களோடு அவங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க முதலீடுகளோட பெறுகிறதுக்கு அந்த காரியம் தான் செய்யறாங்க. இறைவனிடம் அது பெருகுவதில்லை. உலகத்திலே மிக பெரும் கோடீஸ்வரன், இறைவனிடம் அது பெருகுவதில்லை. இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளணும். உங்களது அல்ல, உங்களுக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்க அதுக்கு மேலும் பெருசாகணும்னு விரும்புறீங்க. என்ன செய்ய விரும்புறீங்க? இறைவன் அதை அந்த அந்த அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்ற. அவள் செய்யக்கூடிய எந்த ஒன்றும் நன்மை இல்லை. மனிதர்களுடைய முதலீடுகளுடன் பெருகும் பொருட்டு நீங்கள் செய்யக்கூடியது வட்டின்னு சொல்லு. ஷேர்ல போட்டிருக்கேன்றீங்களே, இந்த கம்பெனி ஷேர்ல போட்டிருக்கேன், அந்த கம்பெனி ஷேர்ல போட்டிருக்கேன், வட்டின்றாங்க. பணத்தை போட்டு நீங்க பணம் எடுக்கிறீங்க இல்லையா? அப்படித்தான் எடுக்கிறாங்க. அப்ப உட்கார்ந்துக்கிட்டே நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய காரியங்களை கொண்டு அது வரவில்லைன்னு அர்த்தம். இவர்கள் தான் பிரச்சனை உண்டு பண்றாங்க. உலகம் முழுவதும் பிரச்சனை உண்டு பண்றது இவங்க தான். அதுல ஒரு பங்காக யாரெல்லாம் செய்யறோமோ அவங்களுக்கும் அந்த ஒரு பங்கு உண்டு. இறைவன் சொல்றான், அது அவரிடம் பெருகுவதில்லை. அது அவரிடம் பெருகுவதில்லை. அவருடைய பொருத்தத்தை நாடி தூய்மையை நாடியவராக நீங்கள் கொடுக்கிறீரோ, எதை நீங்கள் கொடுக்கிறீரோ அது அவரிடம் பெருகும். நீங்க கொடுக்குறீங்க, பரவாயில்ல, உனக்கு இந்த திறமை இருக்கு, இதை வச்சு நீ அதை தொழில் பண்ணு நல்லா வா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதற்கு உங்கள் இறைவனம் பெருகுதல் உண்டு. நல்லபடியா செய்யும். வாழ்வதற்கான இறைவன் கொடுக்குறான். ஏன் ஆறு நிறைய தண்ணீர் ஓடினாலும் கையளவு நீர் தவிர யார் அருந்தவில்லையோ என்னை சேர்ந்தவர் அல்ல. இப்ப எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதுல என்னுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு என்ன தேவை இருக்குன்னு அறிகிறாங்க இல்லையா? இவர்கள் நான் இந்த ஊர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், அந்த ஊர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன். அப்புறம் நீ என் பேர்ல நடத்து, என்னுடைய பிரான்ச்சைஸ் எடுத்துக்கோ, எனக்கு கமிஷன் மட்டும் கொடுத்துரு இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி தொழில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு பிராண்ட் நேமுக்காக வேண்டிய அதில் அதை நீங்கள் வச்சு அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க, பட் எனக்கு ஒரு இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துடணும் நீங்கள், அப்படி சொல்லித்தான் நடந்துட்டுருக்கு. நிறைய நிறைய நிறுவனங்கள் அப்படி வராங்க, அப்படி வந்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் கேட்கிறேன், நீங்கள் சின்னங்களை அமைத்துக் கொள்கின்றீர்களா? நீங்கள் உயர்வானவர்களாக ஆகும் பொருட்டு இல்லையா? உயர்வான இடத்தில் அப்படின்னா அந்த பிராண்டை வச்சுட்டு நீங்க உங்களை பெருசா காட்டுறீங்க இல்லையா? அப்படித்தான் நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களான்னு கேட்கிறேன். ஒவ்வொரு பிராண்டிங்கும் நீங்க பிராண்ட்னு சொல்லும் போதெல்லாம் இறைவன் கேள்வி கேட்கிறேன், நீங்கள் சின்னங்களை அமைத்துக் கொள்கிறீர்களான்னு கேட்கிறேன். அதாவது இறைவனை நினைவுறுதி விட்டும் நீங்க உங்க பிராண்ட் எதாவது நினைவுப்படுறீங்க, அதிகாரியும் உங்க பிராண்ட் பண்ணி ஆச்சு. அது உணவு தான். உணவுக்காக வேண்டி ஒரு ஒரு சுவையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சுவையை நான் இப்போ சாதாரணமாக டீயே இருக்கட்டும்னா அந்த டீயை ஒரு பிராண்டாக வச்சு அது கொடுக்குறாங்க. நீங்கள் மாதம் மாதம் எனக்கு கடை வச்சா நீங்கள் 15,000 20,000 கொடுக்கணும். அது என்னவாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், அந்த விஷயம் விளங்கிக்கிறது மட்டும்தான். ஆமா, நீங்கள் சின்னங்களை அமைத்துக் கொள்கின்றீர்களா? நீங்க இதை செய்யும்போது ஒரு நீங்க உங்களுடைய காரியங்களாக உங்களுடைய வேலையாக ஒண்ணும் இருக்காது. நீங்க பண்றதெல்லாம் எந்த எவ்வளவு பணம் வந்துச்சு, எவ்வளவு பணம் போட்டு, இவ்வளவு தான் பார்த்துட்டு இருக்கு. உங்களுடைய வேலை ஒண்ணுமே இருக்காது. அப்ப உங்க உடல் நீங்க இனிய கேளிக்கையும் மதுபானமும் சூதாட்டம் தான் நீங்க செய்வீங்க. அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல இருந்து நீங்க மதுபானமும் சூதாட்டம் மட்டும் தான் போகும். நீங்க செய்வதெல்லாம் மதுபானமும் சூதாட்டம் மட்டும்தான். போதையில நீங்க இருக்கிறீங்க, போதையில இருக்கிறீங்க, சூதாட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அது உங்கள் இறைவனை விட்டு அது இறைவனுடன் பெருகுவதில்லை. அறிவிக்கிறான் எது உங்கள் இறைவனுடன் பெருகும். நீங்க எல்லாமே பண்ணிட்டு நான் தர்மம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க,
நாங்க வருமானத்திலிருந்து இத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஒரு 2%, 5% நான் தர்மத்தை செலவிடுறேன், ட்ரஸ்ட்டுக்கு நான் பணம் கொடுக்குறேன். ம். அப்புறம் அந்த ட்ரஸ்ட்டும் நீங்களே எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஆமா. ட்ரஸ்ட்டும் உங்களுடையதுதான். இறைவன் அறிவிக்கிறார் என்ன செய்ய போறோம் அப்படின்றதான் கேள்வி. எங்க விலகிக் கொள்ள மாட்டீர்களான்னு சொல்றாங்க. சரியா? சரி. அதான் அந்த அனாதையின் ம். பொருட்களை விழுங்காதீர்கள், அவருடைய முதலீடுகளுடன் உங்கள் பொருளை சேர்ந்து பொருள் வந்து அல்லாதம் பெறுவதில்லை. பெறுகிறது இல்லை, ஆ. இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றான். நம்ம என்ன ம். செய்ய போறோம்ன்றதா இறைவனை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க. ம். இது பொதுவா என்ன செய்யணும்னா, இப்படி இவங்க வந்து இறைவன் நமக்கு குடுப்பான் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான கான்செப்ட். நம்ம முதலீடு வச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம இது வருமானத்துக்கு ஒரு வழி செய்யணுமே. அப்ப நமக்கு பெருகணும். நம்ம வந்து சொத்து குறையக்கூடாது. அவங்க அப்படி இந்த எண்ணத்துல தான் இவங்க எல்லாமே பெரும்பாலானவங்க அத செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களாண்ணே? இல்ல, அவங்க எப்படி வேணாலும் செய்யட்டும், இறைவனை அறிவிக்கிறான். நீங்க என்ன ம். செய்ய, இறைவனை அது பெருகுவதில்லை, அது வந்து நன்மையா எடுத்துக்கிறதே இல்லை. ம். 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 நீங்க இதெல்லாம் உங்களை பாதுகாக்க நினைக்கிறீங்க. அதுதான். ஏழு அப்ப ஏழு நீ தலைமுறையும் உங்களுக்காக அவங்களுக்கு நினைக்கிறீங்க. ம். அத்தனை பேருக்கும் இறைவனுடைய பழிப்புக்கு ஆளாக்குறீங்கன்னு அர்த்தம். ம். இறைவனுடைய சாபத்திற்கு ஆளாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க வாழ்வதற்காக உங்களுக்கு ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. ம். இப்போ அந்த அளவு நீங்க அளவீடையில் மீறாதீர்கள்ன்றான். அதுதான். அந்த ஆத்துல ஓடுற அளவுக்கு மட்டும் எடுத்து நீங்க அத அனுமதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும் எடுத்துட்டு, மிச்சத்த பெருகி ஓட விடுங்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். ம். உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பாருங்க, இறைவன் சொன்ன வழிகாட்டுதலை பாருங்க, சிந்திங்க, உங்க ம். மனசுல என்ன வழிகாட்டுதல் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அதை ம். பாருங்க. என்ன இறைவன் வழிகாட்டுறான்னு பாருங்க. ம். மனுஷங்களை நம்ம மதிக்கிறவங்களா இருந்தா இப்போ எவ்வளவு வழிகாட்டுதல் இருக்குன்னு புரியும். மனுஷங்களை நீங்க வழிகாட்டல, பொருளுக்குரிய, அதாவது மனிதனுக்கு மரியாதை செலுத்தல, பொருளுக்கு தான் நீங்க மரியாதை செலுத்துறீங்க, பொருளை தான் மதிக்கிறீங்க, மனிதனை மதிக்கல. ஆனா மனிதனை மதிப்பதற்கான வழி அறிவிக்கிறார். ம். நீங்க அவங்ககிட்ட பொருள் சேர்ந்துருச்சுன்னா அவங்கள மதிக்கிறவங்களா இருக்கிறீங்க. அப்படின்னா மனிதனை மதிக்கல, அவங்ககிட்ட பொருளை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அபகரிச்சு வச்ச அந்த பொருளை நீங்க மதிக்கிறீங்க. இன்னொரு மனிதன் அஹ், இன்னொரு மனிதன் ம். அவனுடைய இதை தான் நீங்க அபகரிச்சிருக்கீங்க. அந்த மனிதனை நீங்க மதிக்கல. நம்முடைய சிக்கல் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவருடைய சிக்கல்களை சிந்திச்சு பாருங்க. நம்ம எப்படி வாழணும்னு பாருங்க. மனிதனோட ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதனோடு சேர்ந்து இணைந்து அவனுக்கு உதவியாக இருந்து, எந்த அளவுக்கு உதவியாக இருந்து அப்படி வாழுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இறைவனம் பெருகும், நிதானமான ம். பொறுமையோடய பெறுவார்கள். நீங்க வட்டிக்கு விடாதீங்கன்ற. ம். பொருளை போட்டு பொருளை எடுப்பது வட்டிக்கு விடுவது, பொருளை அந்த அந்த காரியம் செய்யாதீங்கன்னு சொல்ற. அழகா சொல்றான். அவ்வளவுதான். ஒரு செய்தி அறிவிக்கிறான், வழிகாட்டக்கூடிய ஒரு செய்தி அறிவிக்கிறான். இது வட்டிக்கு விடுதல், பணத்தை போட்டு பணம் எடுப்பது வட்டிக்கு விடுதல். உங்க காரியங்களை செய்யுங்க. என்ன இருக்கோ அந்த காரியங்களை, உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்கிறானோ, என்ன தெளிவுபடுத்திருக்கானோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு வாங்க. அதான் சொல்றேன். ம். சரியா? ம். சரிதானே. வேற. இன்னொரு இன்னொரு விஷயத்துல தெளிவு தேவைப்படுதுண்ணே. ம். அந்த இப்போ ஒருத்தர் வந்து வறுமையில இருக்கிறாங்க. ம். அப்போ உங்களுக்கு வந்து சரி உணவுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல உதவி செய்யும்போது ம். அது அது ஒரு மாசம் மாசம் ஏதோ ஒரு தொகையை நீங்க முற்படுத்தி கொடுத்தாலோ இல்லை இறைவன்ட்ட பொறுப்பு கொடுத்து சரி அவங்களுடைய பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக வேண்டி முற்படுத்திட்டு வர்றீங்க. இப்போ அந்த முற்படுத்திட்டு இருக்கும்போது அது இந்த குறிப்பிட்ட காலத்தவணையில வந்து அதை நிறுத்தக்கூடியதாவோ இல்லை அவங்க வேற ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாவோ வரணும்னு விருப்பத்தை வச்சுதான் நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும்போது அந்த முதலீடுகள் செய்கிறது மாதிரி அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு அவங்களோட நிலையும் உயரணுங்கிறது செய்கிறோம். அது அது எப்படி அந்த
அவங்க தராதாரத்தை பார்த்து அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்குவாங்கங்கிறதுல தான் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. சில பேர்கள் அதை வாங்கிட்டு அப்படியே அதை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. இன்னும் எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி நேரத்துல எப்படி உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அது எனக்கு ஒரு காரியம் செய்யறதுக்கு என்கிட்ட இருக்கு. சரியா? எனக்கு ஒரு காரியம், எனக்கான ஒரு தொழில். ம், ம், இறைவன் கற்றுக் கொடுத்ததிலிருந்து நான் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். சரியா? ம், ம், ம். அது உடல் உழைப்பாக இருந்தாலும் அது என்னுடைய உடல் உழைப்பை நான் வியாபாரம் செய்யும். சரியா? ஆ, அதுல எனக்கு எனக்கு அந்த காரியம் செய்யறதுக்குன்னு எனக்கு தெரியல, நான் உதவி செய்யலாம். இன்னொருத்தருக்கு ஒரு பொருளை செய்து அதை வியாபாரம் செய்வதற்கான அந்த ம், அறிவு இறைவனிடம் இருக்கு. அவங்களுக்கு ம், அனாதையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொருள் தடுக்கப்பட்டிருக்கு. ம், மனிதர்கள் தடுத்திருக்காங்க. ம், ம், அவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வியாபாரத்தை செய்யறதுக்காக அவங்க அதுதான் இருப்பாங்க. இதுதான் உதவி. ம். அந்த காரியத்துக்கு உதவி. அவங்க ஒண்ணுமே தெரியாது, நான் கூட்டு வச்சுட்டு மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கேன்னா அவங்க சரி கொடுத்துட்டே இருங்க, எனக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது கோயில்ல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு போடுறது மாதிரி இருக்கு. பிச்சு போடுவாங்க. ரைட். அது அதுதான் போட்டு. உட்காந்து இதுதான் கையாந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ம், ம், இல்ல, அவங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு உதவியா இருங்க. அவங்க ம், நல்லபடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி உதவிகள் அவங்களும் வரட்டும். இல்ல, அவங்களுக்கு கடனா கொடுங்க, அழகிய கடனா கொடுங்க, கடனா கொடுங்க. சரியா? திருப்பி அவங்க ம். அதுல அவங்க நீங்க வட்டி பார்க்க வேண்டாம். அவங்க நிலை உயர்த்தப்பட வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்துல கொடுங்க, இல்லைங்களா? ஆமா. ஆனா ம். இது எப்போ எப்போ நடக்கும்? அவங்க நல்லதை கேட்கிறவங்களாக இருந்தாதான் நடக்கும். ஆ, அதுதான். அந்த அந்த நபர்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரி. ம், இல்ல, இறைவன் கொண்டு வருவான். அவங்க நல்லதை எடுத்து சொல்லாம நீங்க பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா ம், அவங்க அதை கொண்டு இனி அக்கிரமம் செய்யறதுக்கு உதவியா போயிடுவாங்க. அவங்க அக்கிரமம் ம், செய்யறதுக்கு உதவியா போயிடுற மாதிரி. அவர்களுக்கு தெளிவை முதல்ல கொடுங்க, ம், வாழ்வதற்காக. இப்ப அந்த தெளிவோட அவங்க தன்னுடைய காரியத்தை செய்யணும். எதுக்காக செய்யறவங்க அவங்களுக்கு புரியணும். ம், ம், அதற்காக இல்ல நியாயத்தோட இறைவனுடைய பொருத்தத்துக்கு இல்லையா, மனசாட்சியின் பொருத்தத்துக்கு அவங்க காரியம் செய்யட்டும். ம், ம், மனதின் சாட்சியம் தான் வேதம் இல்லையா? அப்ப அதை ம், திருப்பக்கூடியவங்களாக அவங்க நீங்க சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த பணம் சம்பாதிக்கணும் அது மட்டும் தான் இருக்கும்போது அவர்கள் தவறான பாதையில் இருக்காங்க. ம். அதுக்கு நீங்க உதவி பண்ண மாதிரி ஆயிரும். ம், அவங்க அவசரப்படுறாங்க. எல்லாரையும் போல நானும் ம், மதுவும் சூதாட்டமும் நானும் செய்யணும், அதுக்கு நிறைய பணம் வேணும், அதுக்கு உதவி செய்யற மாதிரி அவர்களும் மதுவும் சூதாட்டத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. ம், பொருளை போட்டு பொருள் எடுக்க முடியும். அதுக்கு எனக்கு தொடக்கத்துக்கு கொஞ்சம் வேணும், அதுக்கப்புறம் நானும் அதை தான் பண்ண போறேன். பொருளை போட்டு பொருள் எடுக்க போறேன். ம். சரியா? அவன் நற்செய்தியை கண்டிப்பா. அறிவிக்காம நம்ம செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்களே அதன் பாதையில தோன்றாங்க. ம். தவறான இதுல அவங்க போறதுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா எப்போ உதவி செய்யறீங்களோ அதுக்கடுத்து அவங்களுடைய நீங்க அதை கண்காணிக்கிறது அவங்களுடைய வேலை இல்லை. அப்ப நன்மையை எடுத்து சொல்லிட்டு மனதுக்கு அறிவிக்கப்படுது கொடுக்கணும்னு கொடுத்துருங்க, அதோட முடியும். இல்ல, ம், ம், இதை திருப்பி கொடுங்க, இதை கடனா வச்சுட்டு திருப்பி கொடுங்க. உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் நல்லபடியாக வந்து இப்ப திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அது ஒரு இலக்காக இருக்கட்டும், அது அவங்களை இயக்கும். ம், சரியா? ம், வழிநடத்த. ம். இப்ப அதுல இந்த இந்த கேட்டகரியில சொன்னீங்க இல்லையா? அதுல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அது உருவாக்குறதுக்கு தான் ட்ரஸ்ட்டும் கோயிலும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போய் நீங்க உட்காந்துட்டீங்கன்னா வரவங்க போறவங்க காசு போயிட்டே இருப்பாங்க. ஆ. அப்படி எதிர்பார்க்கறாங்க. ஏதாவது ம், நீங்க அக்கிரமம் செய்வதற்கும் அவர்களை கெடுப்பதற்கும் நீங்க உதவி செய்றீங்க. அவங்களை கெடுப்பதற்கு உதவி செய்றீங்க. அதாவது ம், எந்த ஒரு காரியம் செய்ய என் உடலை கொண்டு எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் என்ன வரும்போது அவங்க சைத்தானுக்கு துணையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அதை புரியணும்ல, அதை புரிய வைக்கணும்ல அவங்களுக்கு. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. சைத்தானுக்கு துணையா இருக்கிறீங்க. நீங்க சும்மா இருந்துகிட்டு காசு மேல காசு போட்டு பணம் சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா நீங்க சைத்தானுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அது அதுதான். அவங்களுக்கு புரியணும். அதை புரிய வைக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் புரியணும். இந்த குடுக்குறவங்களுக்கும் சிந்திச்சு செயல்படணும். அவங்கள கெடுத்தது பாவமும் நமக்கு ஏறிரும் அப்புறம். இல்லைங்களா? ம். நீங்க தான் கொடுத்தாலே தர்மகர்த்தா தர்மர் அப்படின்னு பட்டம் போட்டுக்கிறீங்களே. ஆமா. இறைவனுக்கு உகந்ததுன்னு சொல்றீங்களே. ஆனா நல்ல ம். காரியம் செய்துட்டு கெடுக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு அது இறைவனுடைய காரியம்னு எப்படி சொல்வீங்க?
அப்ப என்னன்னா உண்மையிலே தேவைப்படுறவங்க இருப்பாங்க, நியாயமா வாழ்றது தேவைப்படுறவங்க, அவங்கள விட்டுருவீங்க நீங்க. அவங்க விட்டுட்டு எங்க இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத விஷயம் இருக்குதோ அதுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஆமா அதுக்கு எந்த விதமான ஒரு நன்மையுமே கிடையாது. ஆமா. ம் அப்ப ஈர உணர்வை கொண்டு அறிங்க, அவங்களை சுத்தி அறிங்க, உங்களோட ம். இருக்கிறவங்கள நீங்க அறிவீங்க. சரியா? சரிங்கண்ணே. இது தெளிவா இருந்தது. கரெக்ட். நல்லது. நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லாம நீங்க கொடுக்கும்போது நீங்க கெட்டதுக்கு தடை செய்றீங்கன்னா, நல்ல அர்த்தம். விஷயம் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா. அதை கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. ம் எனக்கு பணத்தை மட்டும் கொடுங்க, கெட்டதுக்கு உதவி செய்றாங்க. அவங்க அதை கொண்டு நல்வழிப்பட்டா சரி. ரெண்டாவது உங்களுக்கு அது லேசா இருக்கட்டும், ம் கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க யார் ஒருத்தரையும். நிச்சயமா கையளவு தண்ணீர் நீர் தவிர யாரும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு ஆறாக இறைவன் ஓடச் செய்தாலும் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு எடுத்துக்கங்க. அதுக்கு மேல உள்ளதை கொடுங்க, அதை ஓடச் செய்யுங்க. நமக்கு நம்ம செய்யக்கூடியதுக்கெல்லாம் கூலி இறைவன்ட்ட இருந்து. மனுஷங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியம் எல்லாம் மனிதரின் அது முதலீடுகளுடன் ம் வியாபாரம் முதலீடுகள் பெருகும் வியாபாரம் மாதிரி ஆயிரும். ஆயிடும். அதனால அதை பெரும் செய்யாதீங்கன்னு சொல்றோம். பெருமைக்காகன்னு போயிடும் அது. அந்த காரியங்கள் செய்யாதீங்க. யார் ஒருத்தரும் அப்படி செய்றீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக செய்றீங்கன்னு அர்த்தம். இறைவன்கிட்ட ம் நல்ல பேர் வாங்குறதுக்காக செய்யணும், நம்ம மனிதனிடம் அல்ல. நல்ல ம் இறைவனுக்காக நம்ம செய்யும்போது அறிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு அது புரியும். கண்டிப்பா. பிறருக்கு காட்டுவதற்காக நீங்கள் தொழுகாதீர்கள் சொல்றாங்க. அவர்கள் தொழுகையில் பிறருக்கு காட்டுகிறார்கள் சொல்றாங்க. நீங்க ம் ம் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு காரியம் செய்யாதீங்க. நீங்க செய்யக்கூடிய காரியம் தொழுகை. இறை செய்தின்னு சொல்லி செய்றீங்க. ஆனா அது ம் மற்றவங்களுக்கு காட்டுறீங்க. அவர்கள் தொழுகையில் பிறருக்கு காட்டுகிறார்கள் சொல்றாங்க. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்ய வேண்டாம். இறைவனை பொருத்தத்துக்காக செய்யுங்க. நன்மைகளை இறைவனை பொருத்தத்துக்காக செய்யுங்க. தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க. ம் நம்முடைய பார்வை மழுங்கி விட வேண்டாம். அப்ப நல்லதை எடுத்து சொல்லும்போது கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க இனியும் இறைவனுக்கு இன்னும் நன்றியோட அவங்க இருக்கிறதுக்காக. நமக்கு நன்றியோட இல்ல, இறைவனுக்கு நன்றியோட. இப்ப இறைவனுக்கு நன்றி இறைவனுக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் உற்ற துணைகளாக இருப்பாங்க. இருப்பார்கள். இறைவனுக்கு நன்றியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற துணையா இருப்பாங்க. அதுதான் நல்லடியார்கள் கூட்டமா இருப்பாங்க. சேர்ந்து இருப்பாங்க. இறைவன் சேர்த்து வைக்கிறான். நீங்கள் ம் எங்கிருந்தாலும் அப்படின்னா என்ன காரியம் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களை நான் சேர்த்து வைக்கின்றேன். நல்ல எண்ணத்தோட இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க. அதுல எந்த ம் கேட்டுதான் வராது. இதெல்லாம் எதுவுமே வராது. நம்ம எப்பவுமே அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு நம்ம செயல்படுத்துற மாதிரி ஆமா. இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. இல்ல அவங்க வாழ்க்கையில் நடந்ததை உங்களுக்கு நன்மையை நாடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆமா. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வாங்க. அந்த மாதிரி நல்லடியார்கள் கூட்டத்தோட சேர்த்து வைப்பயாகன்னு இந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா? ஆமா. அதுதான் இறைவனே சொல்லியிருக்கான் அது குரான்ல. வழிகாட்டுதல் கூடாது. சரியா? ம் கண்டிப்பா கண்டிப்பா. நல்லதுண்ணே. விளக்கம் நல்லா இருந்தது. சிலபடி வந்து இறைவன்கிட்டயே நம்ம பொறுப்பு கொடுத்துடணும். கண்டிப்பா. சரிங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதை நம்ம மனசுல வச்சு நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு இறைவன்கிட்ட விருப்பத்தை வச்சிடலாம். வேற என்ன? அண்ணா சரவணன் பேசுகிறேங்கண்ணா. சொல்லுங்கப்பா. அண்ணா இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேனாலங்கண்ணா, அதில் வந்து உடல் உழைப்பு தான் இருக்குங்கண்ணா. ஆனால் உடல் உழைப்பு இருக்கும்போது உடம்புலாம் வலிக்குதுங்கண்ணா. சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்கப்பா. அதாவது மூச்சை தம் கட்டி எதுவும் வேலை செஞ்சா அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு கேட்கறது தான் கேட்குறேன். இடுப்புக்கு மேலே தான் வலிங்கண்ணா. அதாவது ஒரு வெயிட்டை நீங்க தூக்குறீங்க அப்படின்னா முட்டியில அந்த பலத்தை கொடுக்கணும், இடுப்புல கொடுக்க கூடாது. இடுப்பை குனிஞ்சு ஒரு பொருளை தூக்கும் போது நீங்க ம் உங்களை ம் பலவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். முட்டியை ம் மடக்கிதான் ம் நம்ம எந்திரிக்கணும், ஒரு பொருளை தூக்கணும், எல்லாமே முட்டியில முட்டியில பலம் கொடுக்கணும். ம் இடுப்புக்கு நீங்க கொடுக்கும்போது இடுப்புக்கு அந்த பலம் இல்லை, இடுப்புக்கு அந்த பலத்தை கொடுக்காதீங்க. ம் ம் நமக்கு எந்த அளவுக்கு முடியுதுன்னு இருக்கு இல்லையா?
நீங்க செய்யக்கூடிய காரியம் உங்களை ம், தசைதாரர்களுக்கு வலு தரணும், வலு ஊட்டணும், பலத்தை ம், கொடுக்கணும். ம், அப்போ முதல்ல அது நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வலியா இருக்கு, ம், அதுக்கப்புறம் அது பலம் பெறுது. பலம் பெறும்போது நீங்க செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு லேசானதா இருக்கும், உடல் பலமும் பெறும் வேலை செய்யும்போது. ம், அதிகமாக நீங்க செய்யும்போது அது எதுக்காக செய்றீங்க? நிறைய ம், பணம் வேணுங்கிறதுக்காக செய்றீங்க, ம், நிறைய வேணுங்கிறதுக்காக செய்றீங்க. ம், இப்போ எனக்கு எனக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம செய்யும்போது அந்த ம், இது கஷ்டம் இருக்காது. இரவு நீங்க நம்ம ஓய்வு எடுத்து காலை எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ம், இப்போ நீங்க அதை நல்ல முறையில் செய்யணுங்கிற எண்ணத்தோட செய்யும்போது இறைவன் புதிய அறிவை கொண்டு வருவான், அதை லேசாக்கக்கூடிய ம், வழிமுறை கொண்டு வருவான். ம், சரியா? அதை மற்றவங்களுக்கும் கற்றுத் தருவீங்க, ம், வாழ்க்கை லேசா இருக்கும். பொருளை சேர்க்கறதுக்காக நம்ம செய்யும்போது கஷ்டப்படணும். ம், பொருளை சேர்க்கறதுக்காக நம்ம செய்யும்போது கஷ்டமா தெரியுது நமக்கு. அவன் மீதப்படுத்துவது சிறந்தது. அப்ப ம், அது மீதமான நல்லது, தேவைக்கு இருந்தா அதுவும் நல்லதுதான். என்னால ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க முடியும்னா அப்பயும் கொஞ்சம் வலி இருக்கும், ஆனா எனக்கு தாங்க முடியும், தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். அது 5ன்றது ம், 10, 15, 20 ஆகும்போது எனக்கு முடியாது இல்லையா? அப்ப எனக்கு என்ன ம், முடியட்டும், அதாவது அந்த அளவுக்கு எதுக்காக நான் போறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்ன்றக்காக இல்லையா? ம், அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இந்த வலியை தாங்குறதுக்காக நான் எனக்கு கொஞ்சம் மது எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ம், இல்லையா? ம், அப்ப என்னுடைய நினைவு இல்லாம போயிடுது. அப்ப ம், எனக்கு வலி என்ன அறிவிக்குது, கவனத்தோட செய்யுங்கன்னு அறிவிக்குது. ம், சரியா? சரிங்க. இது எனக்கு உறுதி தரக்கூடியதாக இருக்குன்னு நீங்க உணரும் போது ம், உங்களுக்கு கஷ்டமா அது இருக்காது. வலி இருக்கு, ம், ஆனா கஷ்டமா இருக்காது. எனக்கு உறுதி தருதுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, ம், அதுல நல்லபடியா செய்யணுங்கிற எண்ணம் வரும்போது நீங்க அதுல இருந்து இன்னும் லேசான வாழ்க்கைக்கு இறைவன் வழிகாட்டுவாங்க. ம், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அதுல அக்கிரமமோ, அநியாயமோ, சூதோ, போதையோ அதன் பக்கம் திரும்பிடாதீங்க. அவ்வளவு. சரிங்க. என்ன இருக்கோ அதுல இருந்து கொடுத்து வாங்கப்பா. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய தேவைப்படும் அப்படி சொல்லுவாங்க. ம், ம், நம்ம சும்மா இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு வழி அறிவிக்கப்படுதோ அதன்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், ம், சம்பாதிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ம், ஆமாங்க. அப்ப அதுக்கு மேல யார் ஒருத்தரும் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கும்போது ம், நம்ம தவறான இதுல போக வேண்டியது வந்துடும். ஏன்னா ம், என்னுடைய நிதானம் இல்லாம போயிடும் ம், இல்லையா? நான் கொஞ்சம் அதிகமா ம், செஞ்சு எனக்கு நிறைய கிடைக்கும்னு செஞ்சு அப்புறம் அப்படியே படுத்துக்க கூடாது இல்லையா? நான் ம், இல்லையா? அது மொத்தமும் போயிடும் இல்லையா? போயிரும். ஆமாங்க. விஷயத்துக்கு ஆசைப்பட்டு மொத்தமும் மாசக்கணக்கில் படுத்துக்க கூடாதுல்ல. ம், எனக்கு நிதானம் இல்லாம போயிடும் நம்ம. ம், அதுவே போதைதான். அதிகப்படியான வருமானத்தை நினைச்சு நீங்க செய்யும் போதே போதை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் என்ன ம், செய்யறேங்கிறத கவனிக்க முடியாம போயிடும். ம், சரியா? சரிங்க. நல்லபடியா ஓய்விடுங்க, நல்லபடியா சாப்பிடுங்க, அது முக்கியம். நீங்க சரிங்க. செய்யற வேலைக்கு ஏற்றப்ப நல்லபடியா சாப்பிடுங்க. சரிங்க. வேலையே செய்யாம நிறைய சாப்பிடுறதும் கிடையாது, நிறைய வேலை செஞ்சு கம்மியா சாப்பிடுறதும் கிடையாது. ம், சரியா? உங்க பசிய கவனிங்க, எந்த அளவுக்கு தேவைன்னு கவனிங்க. ம், அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும், அந்த அளவுக்கு ஓய்வு வேணும். சரியா? சரிங்க. வேற என்ன கேள்வி? ஐயா, சொல்லுங்கப்பா. சிலர் கடன் கேட்குறாங்க, நம்ம கடன் கொடுக்குறோம். ம். சிலர் திரும்ப தர்றாங்க, சிலர் திரும்ப தர்றதில்ல. ஒரு சில முறை கேட்டு பார்ப்போம். ஆம், அப்ப அது அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆம், மறுக்கிறாங்க, நாளாக்குறாங்கன்னு தெரியிறப்ப, சரின்ட்டு விட்டுட்டு, தந்தா சரி அப்படின்னு எடுத்துக்கணுமா? அவங்ககிட்ட மனுஷனா பழகுங்கப்பா. நீங்க பொருளை கொடுத்து அவங்க அந்த ஏமாத்துறதுக்கு ஆனா அந்த எண்ணத்துக்காக நீங்க அவங்களுக்கு அனுமதிக்காதீங்க. அவ்வளவுதான். அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கெடுதி. 2வது நம்ம அதுக்கு உதவி செய்யறதுமா இருக்கக்கூடாது. இதே இதை மற்றவங்ககிட்ட அவங்க செய்வாங்க. சரி, அப்போ நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றவங்க நம்முடைய சமுதாயம். நம்ம எப்படி சொல்றோம், நம்ம சொந்தக்காரங்கிறோம்.
யார் உறவு அப்படின்னா, யார் நன்மையை ஏற்றுக்கொள்வாரோ அவர்தான் உறவு. யார் வீணானவற்றை விட்டு விலகுவாரோ அவர்தான் உறவு. நல்லது சொல்லும்போது ஏற்றுக்கிறவங்க உறவுப்பா. நம்ம எப்படி உறவு வச்சிருக்கோம்? அப்ப எந்த பயந்துட்டு பண்றீங்க? இவங்க சொந்தக்காரங்கலாம் சொல்லி நம்மள இது பண்ணுவாங்க அப்படின்னு தான் கொடுக்குறீங்க. அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சைத்தானுக்கு உங்களை விட பலம் ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி. அந்த அறிவை அவங்க கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால சைத்தான் சொல்றேன். சரியா? அப்ப நல்லதை சொல்லும்போது ஏற்றுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களான்னு தெரியாம தெரிஞ்சிருக்காங்கன்றதுக்காகவே என் நண்பர் ஒருத்தர் சொன்னேன், அந்த பையன் இந்த மாதிரி படிச்சிருக்கான், நல்ல பையன், அந்த பையனுக்குரிய ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லு. நல்ல பையனெல்லாம் வச்சு என்ன செய்யணும்? தொழில் தெரிஞ்சிருக்கணும். தொழில் தெரிஞ்சிருக்கணும் தான். ஆனா நல்ல பையனை வச்சு என்ன செய்யுங்கிற கேள்வி மனசு கொஞ்சம் வித்தியாசமா பட்டது இல்லையா? இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். இப்போ நல்ல பையனுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அதே நேரத்தில் நல்ல பையன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு சொல்றதும் அதுவும் இல்லை. சரியா? அப்ப நமக்கான ஒரு காரியம், எந்த காரியம் ஒரு உதவியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடலாம். உதவி ஒரு தொழில் தான் இல்லையா? அப்ப அதை கொண்டுதான் நம்ம வாழணுமே தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாத நல்ல பையன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. முதல்ல நல்லதும் வேணும், நமக்கு ஒரு காரியம் செய்யவும் தெரியணும். நமக்கு தெரிஞ்சு எது இயற்கையாக நமக்கு இருக்கோ அந்த காரியம் செய்யவும் தெரியணும். நல்லபடியாகவும் மனசுக்கு உரியதாகவும் இறைவனுக்கு பொருத்தமாகவும் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் தொடர்ந்து நின்று கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார்கள். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் நீங்கள் கொஞ்சம் கொடுத்திருந்தா கூட அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அதை கொஞ்சம் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நீங்க தொடர்ந்து நின்று கேட்டால் கூட கேட்டால் தவிர தரமாட்டார்கள். அதான் இவன் வழக்குல கடனை கேட்காம விட்டா போயிடும், வராது. கடனை கேளுங்க, கொடுத்த கடனை கேளுங்க. ஏன்னா அவருக்கு வாங்கும்போது இருக்கக்கூடியது கொடுக்கும்போது வர்றதில்லை. அப்ப மனிதனுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்க முதல்ல. அப்போ அந்த நன்மையை நீங்க விட்டுனா அவங்களுக்கு தெரியும், நான் கொடுக்கணும், நன்மை எனக்கு உதவி செஞ்சாங்க, நான் அதை திருப்பி கொடுக்கணும். அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு விட்டணும். இப்போ அந்த எண்ணம் அவங்களுக்கு உதவி செய்யாது. நான் திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் அவனுக்கு உதவி செய்யும். இப்ப மனுஷங்க சமாதானத்தோட வாழும், இல்லைன்னா பகையாக வாழ்வோம். எல்லா கெட்ட எண்ணமும் வந்துடும் நமக்கு. எல்லா கெட்ட எண்ணமும் வந்துடும். சரியா? அப்ப நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லாம நீங்க ஒரு நன்மையை செய்யறேன், ஒரு பொருளை தர்றேன்னு சொல்லும்போது உங்க பெருமைக்காக நீங்க தர்றீங்க, அவ்வளவுதான். உங்க பெருமைக்காக தர்றீங்க. இல்ல என்ன கொடுக்க முடியுமோ அது திருப்பி வராட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த அளவு கொடுங்க. திருப்பி கொடுத்தா சரி. நல்லதை எடுத்து சொல்லுங்கன்னா, நான் காசு கேட்கறதுனால இவன் இந்த அறிவுரை எல்லாம் சொல்றானா அப்படிங்கிற மாதிரியான காசு கேட்கறதுனால நீ இந்த அறிவுரை எல்லாம் சொல்றியா அப்படின்னா அவங்க எதுக்காக அந்த கேட்க வர்றாங்க? அப்போ அவங்ககிட்ட நீங்க காட்டிக்கிறதுனால இல்ல. ஏன் நம்ம மற்ற மனிதர்களை போல நம்ம ஏன் இல்லை? இப்ப நம்மோட இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க இருக்கு நமக்கு தெரியணும் இல்லையா? கொடுக்குறதுன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த காசு கொடுக்கும்போது உட்கார வச்சுட்டு பேசுவாங்க. நீங்க உட்காரு, இவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன், இப்படியே பண்ணுவாங்க. அப்படி பண்ண மாட்டோம். அப்படியே அது எப்படி இருக்கும்? அப்படி பண்ணா திருப்பி அப்படித்தானே கேட்பான். நாலு காசு கேட்க வந்ததுக்காக இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க செய்வோம் இல்லையே? அது புரியலங்க. அதாவது நம்ம வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நிலை வரும்போது கேட்கிறான். அப்போ அந்த வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு வரும்போது அப்ப நம்ம விஷயம் நல்ல விஷயம் சொல்றோம், அதை கேட்கிறானா இல்லைன்னு நமக்கு அப்ப தெரியுமே. இப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு சிரமம் இருக்குது, அவன் வெளிப்படுத்துறான். இல்லைன்னு நமக்கே தெரியுது. இப்போ அது கொடுக்கறது வேற. பழகிட்டே இருக்க, ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பேசுறதே இல்லை. அவனோட பழக்க வழக்கத்துல தெரியுது, அந்த மாதிரி எந்த ஒன்றும் அவன்கிட்ட வெளியே வரவே இல்லை.
எப்ப பார்த்தாலும் பணம் காசுன்னு பேசிட்டு தான் இருக்கான். வேற எதுவுமே பேசிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு சிரமம் வருது. அவன் பண்ற தொழில வரும். இப்ப வந்து எனக்கு அதை கொடுன்னு கேட்கறான். இப்ப அவன்கிட்ட சொன்னா எனக்கு உபதேசம் பண்ணி தான் கொடுப்பியான்னு கேட்பான். அப்ப நமக்கு தெரியுமே, அவனை பத்தி தெரியுமே இல்லையா? என்ன என்ன ஏது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். ஆமா. அப்ப உபதேசம் உட்கார வச்சு பேசல. அந்த ஒரு நாள் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு மணி நேரம் பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுப்பேன். அப்படியே அப்படி 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 அவனோட பல காலம் நீங்க எழுதிட்டே இருக்கீங்க. தெரியும், அவனை பற்றி தெரியும். நீங்க நல்ல விஷயங்கள் சொல்லும்போது கேட்கக்கூடியவனா இருக்கான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தானே பணம் கொடுக்க போறேன். இப்ப உட்காரு 1 hour வந்து செஷன். 1 hour வந்து உங்கள்கிட்ட பேசுவேன். நல்ல விஷயங்கள்லாம் பேசுவேன். நான் சொல்லியிருக்கு. அப்படி இல்லைல்ல. அது நாடகம், நடிக்கிறது இல்லையா? நடிப்புக்கு அது சரி. வாழ்க்கைக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு கஷ்டத்துல அது வரும்போது அவனை உட்கார வச்சுட்டு நீங்க பாரு இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப முதல்ல எனக்கு கொடுத்துக்கிட்டா கொடு, இல்லைன்னா ஆளை விடுன்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்ப வேற இடத்துல பாக்குறேன். புரியுது. முதல்ல புரியல, அதான் கேட்டேன். வேற சரிதான். அப்ப நம்மோட வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு அவனை பற்றி தெரியும். நமக்கு பல விஷயம் சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது. இப்ப அவங்களுக்கு ஒரு சிரமம் வந்திருக்கு. நமக்கு தெரியுது, இல்ல நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல சில நேரத்துல அவங்களே கேட்பாங்க. அந்த சூழல் வரும்போது, இப்ப நமக்கு தெரியும். இப்படி ஒரு சூழல் அவங்களுக்கு அப்படின்னு. அப்ப அதை மாற்றுக்கா கொடுக்குறீங்க. இப்ப அவங்க கொடுப்பாங்க. அப்ப நல்லதை எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இப்ப அவங்க கொடுப்பாங்க. இல்லையா? அவங்க ஏமாத்துறங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. இது புரியுது. இல்லாம நீங்க கொடுக்கணும். ஏன்னா நிறைய காசு இருக்கு. மாப்பிள்ளைக்கு தர்றேன், மச்சானுக்கு தர்றேன், ஃப்ரெண்டுக்கு பெருமை. தர்றேன். நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அவன் தான் நிறைய வச்சிருக்கான்ல, அவனுக்கு என்னன்னு அவன் யோசிப்பான் முதல்ல. ஏன்னா நீங்க அதை பத்தி சொல்லியிருக்கீங்க, நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன வருமானம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதனால அவனுக்கு இவனுக்கு கொடுக்காட்டி என்ன தான் யோசிப்பான். அப்ப அதையே நீங்க பேசுறீங்க முதல்ல. அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படுறதை கடைக்கன் கொண்டு பார்க்க வேண்டாம்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை சொன்னா கேட்க மாட்டான். எப்பயுமே அடுத்தவனை பார்த்துட்டே இருக்கான். அவன் இது வச்சிருக்கான், அவன் அதை வச்சிருக்கான், இப்படி பேசிட்டே இருக்கான். இப்ப அவனை அது இப்படி பேசும்போது உங்களுக்கு தெரியணும்ல, இவன் அடுத்தவனை பார்த்துட்டே இருக்கிறான்னு. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கொண்டு வாழணும் இல்லாம இவன் அடுத்தவனை பார்த்துட்டு இருக்கான். கார் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், 4 வீடு வச்சிருக்கான். இவன் இதையே பார்த்துட்டே இருக்கான். இவன் பேசுற போற இதான் பேசிட்டே இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்தவனை கொடுக்கப்பட்டது மாதிரி நமக்கு வரணும்னு எண்ணம் கொண்டான்னு அர்த்தம். இவங்கிட்ட நேர்மை இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டான். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல என்ன நியாயத்தோட வாழணும், அது வாழ்ந்துட்டு வரணும் இல்லையா? அப்ப அதுல சிரமங்கள் வரும் பொழுது இப்ப நம்ம நமக்கு மனசுல அது இறக்கம் வரும். கொடுக்கணும்ன்றது அவங்க கேட்கும்போது ஒண்ணு எழுதிட்டு கொடுங்க. இல்ல உங்களுக்கு நல்லபடியாக இருந்துக்கு இருக்கும்போது நாம உணர்வை பின்பற்றக்கூடியவங்க, இறைவனுக்கு பயந்தவங்க அப்படிங்கும்போது நீங்க கொடுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. இப்ப அவங்க திருப்பி கொடுப்பாங்க. இல்ல மற்றவங்க இவனுக்கு எது கொடுக்கணும் வந்து நிறைய வச்சிருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறது நம்ம தான். புரியுது. இப்ப என்ன அது எண்ணத்தை எதை மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும்னா நம்மளும் வந்து இப்ப நம்மகிட்ட எத்தனை பேர் ஏமாத்திட்டு போனா நம்மளும் இன்னொருத்தர் ஏமாத்துறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். நான் எத்தனை பேர் ஏமாந்துருக்கேன்ல, அது மாதிரி நானும் சில பேரை அவனுக்கு நிறைய தானே இருக்கு, நான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துறாரு. தவறுக்கு துணை செய்யும் போது அந்த தவறக்கூடியவனாக நானும் ஆயிடுவேன். அதை நியாயப்படுத்துறதுக்கான அதை நான் சொல்லுவேன். அவன் நல்லா தானே இருக்கான், வாங்கி என்னை ஏமாத்திட்டா நல்லா தானே இருக்கான்னு சொல்லுவேன் நான். அப்புறம் அறம் எங்க நிலவும் இல்லையே? அறம் தெரியாத போது அறம் எப்படி தெரியும்? அறம் எப்படி நிலவும்? அப்ப நம்ம வாழும்போது வாழும் மக்களை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? நம்மளோட வாழ்ற மக்களுக்கு அவனுக்கு தானே உதவி செய்யறீங்க. நீங்க ஒரு ட்ரஸ்ட் வந்து கேட்குது, அமெரிக்கால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களா, பணம் கொடுங்க அப்படியே கடனா கூட கொடுங்க. நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு இவ்வளவு 4 மடங்கா வரும், 10 மடங்கா வரும். அப்படியே பண்றீங்க. அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானே. அவன் தெரிஞ்சவங்களுக்கும் போது அப்ப அந்த நேரம் நீங்க நன்மை எடுத்து சொல்லியிருப்பீங்களே. அவன் கேட்கிறான், நல்ல விஷயம் சொல்லும்போது கேட்கிறவனா இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள், நீங்க வளர்ந்து வரும்போதே உங்களுக்கு தெரியுமா இல்லையா நல்லபடியா இருக்கிறாங்க அப்படின்னு. அதை கொண்டுதானே நாடகம் இல்லையா உட்கார வச்சுட்டு பேசி கொடுக்கணும்ன்றது. அப்படி இல்லையே, வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வரும்போது பல விஷயம் அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு. இப்ப அவங்க கேட்கறாங்க. இப்ப நமக்கு தெரியுமே கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு தெரியுமே.
இல்லையா? அதாவது அவங்களை கொடுத்து கெடுக்க கூடாதுங்கிறதுனால கொடுக்குறாரு இல்லையா? ஐயா இப்ப கடைசி என்ன சொன்னீங்க? கொடுத்து கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுத்து கொடுக்கறதா? கெடுக்க கூடாதுங்கிறதுனால கொடுக்கல. ஏன்னா அவன் ம். ஏமாத்துறவன் ம். இல்லையா? எந்த நல்லதையும் அவன் ஏத்துக்க மாட்டான். ம். அது பல காலம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் அறிவா வச்சுக்க வேண்டாம். அதை தாண்டி உணர்வை பின்பற்றுங்க. உணர்வு இப்ப அறிவிக்கிறது செய்யுங்க. உணர்வுன்றது அந்த நேரத்துல இறைவன் வழிகாட்டுறான். உண்மையா அவங்க ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு சூழல்ல வந்து உண்மையே தேவை இருக்கும். இப்ப அவங்களை யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க திருந்தியும் இருக்கலாம். அவங்க தெரியாது. அப்ப இப்ப உணர்வை கவனிங்க. உணர்வுல இறை செய்தி உண்டு. அவனுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும். இல்லைன்னா எந்த ஒன்றையும் முன் முடிவாக வச்சுக்கிட்டு நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அது தவறா போயிடும். இப்போ உங்களுக்கு இறைவன் என்ன அறிவிக்கிறாங்கிறத மறந்துடுவீங்க. கவனிக்க முடியாமலாம் ஆயிடுவோம். அப்ப நம்ம உணர்வுல வாழணும். நம்ம ஏன் உணர்வை விட்டு தவறுறோம்? நமக்கு நிறைய பொருள் சேர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஆயிடுவோம். அப்ப எனக்கு என் இறைவன் ஒன்றை கொடுக்கும்போது அது நான் கொடுக்கக்கூடியவனாக இருந்து நான் அது எனக்கு வரணுமே தவிர, என் மனம் விசாலம் அடைந்து எனக்கு வரணுமே தவிர, என் மனம் நெருக்கடியில் இருக்கும்போது எனக்கு ஒன்று வந்துச்சுன்னா, நான் அதை சுருக்கி வச்சுக்கிடுவேன். அதை கொடுக்க மாட்டேன். அதை பயன்படுத்த மாட்டேன். செலவு செய்ய மாட்டேன். இப்ப நான் கொடுப்பது என் இறைவன் கொடுத்ததிலிருந்து அவன் கொடுத்தா மட்டும் நான் கொடுக்கும்போது கொடுத்ததிலிருந்து கொடுக்கும்போது எனக்கு லேசா இருக்கும். அவன் கொடுத்ததிலிருந்து கொடுக்கும்போது லேசா இருக்கும்ப்பா. என் மனசு விசாலமா இருக்கணும். என் மனசு விசாலமா இருக்கும்போது எனக்கு நிறைய வேணும்னு நினைச்சேன்னா நான் கஞ்சனாக மாறிடுவேன். கஞ்சத்தனம் வந்துடும். அது எனக்கே கெடுதி. சரியா? மனசு விசாலம் வேணும் அப்படின்னா இறைவன் தெளிவு வேணும்னு அர்த்தம். மனசு தான் விசாலம் அடையும். உடம்பு விசாலம் அடைகிறது இல்லை. உடம்பு பெருத்தா அது நோய் இல்லையா? மனசு விசாலம் அடையணும். எவ்வளவு வேணும் மனசு விசாலம் அடையலாம். பொருளின் பெருக்கம்ன்றது கேடு. பொருள் தேவைக்கானதா இருக்கணும். மனசுதான் விசாலம் அடையணும். அந்த பொருளின் பெருக்கம் அவனுக்கே கேடு. அவனை சுத்தி இருக்கிறவனே அவனை வந்து காலி பண்றது திட்டமிடுவாங்க இல்லையா? அதிகமா பயப்படுறவன் பணக்காரன் தான். ஒரு அரசன் தான் பயப்படுறான் இல்லையா? அரசன்னா ஒட்டு மொத்தத்துக்கும் அவன் தான் அதிபதினு அர்த்தம். ஆனா அவன் தான் நிறைய பயப்படுறான். அவனை சுத்தி இருக்கிறவங்களை கண்டே பயப்படுறான் இல்லையா? அப்ப அவனுக்கு அது உதவலைன்னு தானே அர்த்தம். வாழும் போதே உதவிட அவனை சுத்தி அவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுது. ஆட்சி செய்யறவனுக்கு அவனை சுத்தி அவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுது. அந்த அளவுக்கு அவன் பயத்துல இருக்கிறான். அதாவது அக்கிரமம் பண்றதுனால பயப்படுறான். நம்ம அதை பெருமையா நினைக்கிறோம். புரியுது. தெளிவா அறிவிக்கிறான்பா. அவன் மீதப்படுத்துவதே சிறந்தது. நீங்க மீதப்படுத்துறதுக்காக வாழ்றதும் சேமிக்கிறேங்கிற பேர்ல அவன் சேமிச்சு வைக்கிறது ரெண்டு பேரை. அவர்கள் எதை சேமித்து வைக்க வேண்டுமோ அதை சேமித்து வைப்பார்கள். அப்ப அது என்னன்னு இவங்களுக்கு தெரியல. சேமிச்சு வைக்க சொல்லியிருக்காங்க கடவுள் அப்படின்ட்டு இவங்க சேமிச்சு வைக்கிறதெல்லாம் பொருள் அது இருக்குதான் போகுது. அவன் சேமிச்சு வைக்க சொன்னது வேற. அவன் மீதப்படுத்துவது வேற. நம்ம அதை பூரா பொருளா மாற்றி அதை சேமிச்சு வச்சுட்டே இருக்கணும். அதை பெருக வச்சுட்டு நான் ஒரு ஊர்லயே பெரிய பணக்காரன், எங்க சொந்தங்கள்லயே நான் தான் பெரிய பணக்காரன், எங்க நாட்டிலே பெரிய பணக்காரன் பேசிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? நம்ம அதை விரும்பவும் செய்யறோம். நம்மளும் இது மாதிரி வரணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழல, பொருள் சேர்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். வாழுங்க. பொருள் உங்களுக்கு வேண்டியது உண்டு. நியாயமான வழியில சம்பாதிங்க. சரியா? புரியுது. நன்றி. வேற எதுவும் கேள்வி இருக்கா? சொல்லுங்கப்பா. ஆனா அந்த சுடுதண்ணி மேல ஊத்துனா கொஞ்சம் உடம்பு வலி குறையுதுங்க. அது கண்டினியூ ஊத்திக்கணுமா ஊத்திக்க கூடாது? ஊத்துங்க. தப்பு. சரி. வேலை அதிகமாக உடலுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கும் போது நீங்க சுடுதண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு உடல் ஒரு தளர்வு கிடைக்குது. சரியா? இறுகி இருக்கு. நீ கடினமாக வேலை செய்யும் போது உடல் இறுகி இருக்குப்பா. சரிங்க. நல்லா இறுகி இருக்கு. அந்த சுடுதண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அது தளருது. கொஞ்சம் ஒரு ஒரு நன்மையை உணர்றீங்க, ஒரு சுகத்தை உணர்றீங்க நீங்க. அந்த சூடு உங்க தோலை பொசிக்கிறாத அளவுக்கு இருக்கட்டும். சரியா? சரிங்க. அதே மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுங்க
அந்த சோர்வடையுது. கொஞ்சம் டீ, காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுவும் குடிக்கலாம்லங்க மொத்த போறாது. அதாவது ஒரு நாளைக்கு முன்னால ஒரு டீ குடிக்கிறது ரொம்ப பெருசு. இன்னும் 2 இப்போலாம் 4, 5 குடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு வேற உணவு சாப்பிடுங்கப்பா. வேற ஏதாவது உணவு சாப்பிடுங்க. குடிக்கிற மாதிரி என்ன தண்ணி குடிங்க. வேற ஏதாவது உணவு சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி சாப்பிடலாம், நிலக்கடலை சாப்பிடலாம், ம், ம், பழங்கள் சாப்பிடலாம். அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள் சாப்பிடலாம். ஓகே. ம், ம், ஒரு தேங்காய் உடைச்சு ம், நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஆற்றல் உண்டாயில்லை. ம். கொஞ்சம் ஆனா கடலை அந்த இந்த சூடா அந்த இனிப்போட குடிச்சா தான் அந்த கலப்பு தீருதுங்கண்ணா. அப்படிதான் இருக்கு. பாலை தனியா குடிங்க, டீயை தனியா குடிங்க. எப்பயாவது ஒரு தடவை பால் டீ போட்டு குடிங்க. ம், நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா? ம், செம்பருத்தி இருக்கு, ரோஜாப்பூ இருக்கு, இலைகள் இருக்கு. அந்த இலையில போட்டு கொதிச்சு வச்சு குடிங்க. ம், சூடா குடிக்கணுங்க. ம், இல்ல காரம் வேணும் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலம், ம், 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 சுக்கு, இஞ்சி, ம், புதினா, இதுல ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒன்று ரெண்டை போட்டு நீங்க அதை கொதிக்க வச்சு குடிக்கலாம். உடம்பு கொஞ்சம் ஆற்றல் தரும் அது. ம், சூடு கொடுக்கும். ம். சரியா? சரிங்க. நான் இனிப்பு சேர்க்கிறேங்க. அந்த இனிப்பு தான் நிலக்கடலையோ, நிலக்கடலை மிட்டாயோ, ம், இல்ல தேங்காய் சில்லோ ம், நீங்க சாப்பிடலாம். ம், அதோட நீங்க அதை குடிக்கலாம். ஒரு முறை இதை ம், இதை குடிச்சீங்கன்னா ஒரு முறை நீங்க அதை சாப்பிடலாம். ம். சரி, ஒரு சரி. 4 கடலை பருப்பு. ம், சரியா? சரிங்கண்ணா. சக்தி கொஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க செய்யற வேலைக்கு சக்தி ம், கொடுக்கும். ஒரு தேங்காய் சில்லை ம், கடிச்சு சாப்பிடணும். ம், நமக்கு ஆற்றலும் கொடுக்கும். இந்த ம். குடிக்கிற ஒரு எண்ணத்தையும் போகும். தண்ணி குடிச்சிட்டே சரிங்க. வந்தீங்கன்னா ம். இது தேவைப்படாது. இல்ல சூடா தண்ணி குடிக்க குடிக்க நினைக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. தண்ணி குடிக்கிறேங்கண்ணா. ஆனா அது சொல்லுங்க. குடிச்சாலுமே நமக்கு இந்த டீ, காஃபி அந்த கலப்பா இருக்கும்போது கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்குங்க. அது மனசு அப்படி சொல்லுது. ம். நீங்க உணவுக்கு தேவை ஆற்றல் இருந்துச்சுன்னா அப்படி கேட்காது. அந்த அந்த ஓ! நீ குடிக்கிற அந்த டீ வந்து வயிற்றை கெடுக்கும். ஆ, 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 வயிற்றுக்கு ஆ. எனர்ஜி இல்லைனாலும் திருப்பி திருப்பி கேட்குது. ஓ, ஓ, ஓ. வயிறு அப்படி கேட்குது. சரி, சரிங்க. டீ பால் சேர்ந்து இல்லை. எப்பயோ ஒரு தடவை குடிக்கலாம். ஆ, எப்பயோ ஒரு தடவை. ஆ, ஆ, லைட் அதனால ஆ. நீங்க இந்த நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அந்த ஆற்றலுக்காக அது கேட்குது. நீங்க கேட்கும்போது ம். எது உடம்புக்கு கெடுதி செய்யுதோ அதை குடிக்கிறோம் நம்ம. அத குடிக்கிறோம். சரியா? சூடா ம், குடிக்கணும்னா இப்ப சொன்ன ம், மாதிரி உங்களுக்கு இதுல எதை பொருளா போட்டு நீங்க குடிக்கலாம். ம். இப்ப அந்த மாரி கேட்கும்போது பழ ஜூஸ் குடிச்சுக்கலாமாங்க? அடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றேன். எச்சில் கலந்து போகணும். ஜூஸ்னா நீங்க எடுத்து வாயில வாயில வச்சு கிளாஸ் வச்சுட்டு கிளாஸ் எடுத்தீங்கன்னா கிளாஸ் காலியா போயிடும். அப்படி ம். குடிக்க கூடாது. சரிங்க. நமக்கு ரசிச்சு சாப்பிடவே தெரியல. நமக்கு யாருக்கும் குடிக்கவும் தெரியல, சாப்பிடவும் தெரியல. ம், எச்சில் அதுல கலக்கணும்ப்பா. நீங்க ம், சாப்பிடக்கூடிய உணவுல, குடிக்கக்கூடிய உணவுல எச்சில் கலக்கணும். அது கொஞ்ச நேரம் வாயில ம், இருக்கணும். ம். நம்ம கிளாஸ் எடுத்து சரிங்க. ஜூஸ் குடிக்கிறவங்க இப்பெல்லாம் பாருங்க. கிளாஸ் எடுத்து வாயில வச்சாங்கன்னா திருப்பி கீழே வச்சிருவாங்க. ம், காலி பண்ணிடுவாங்க. அப்படியே நேரம் உள்ள ம், போயிடும். விடாம உள்ள போயிடும். அந்த ருசி அப்படி. ம், அது சர்க்கரை வேற போட்டு கொடுத்தா. ம், ம். அந்த பழங்களை கடிச்சு சாப்பிடுங்க. சரிங்க, சரியா? பழங்களை கடிச்சு சரிங்க. சாப்பிடுங்க. தேங்காய் சில்லை கடிச்சு சாப்பிடுங்க. ம். தேங்காய் சில்லை சாப்பிட்றதே இல்லை இப்ப யாருமே. இல்லையா? இல்லைங்கண்ணா. அது சாப்பிட்டுட்டு தான் இருக்கேங்கண்ணா நானு. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு நிலக்கடலை 2 நிலக்கடலை 2 பொட்டுக்கடலை ஒரு பொரி எடுத்து ம். வாயில போட்டு பாருங்க. சரிங்க. சரியா? எந்த அளவுக்கு ம், உங்களுக்கு சக்தி கொடுக்குதுன்னு பாருங்க. ம். இந்த சோர்வும் கொஞ்சம் சரிங்க. போகும். இடையில நீங்க சாப்பிடும்போது அந்த சோர்வு கொஞ்சம் போகும். சின்ன சின்னதாக நீங்க சாப்பிடும்போது. சரிங்க. சரியா? உடம்புக்கு நல்லதும் கூட. உடம்பு பலமாகும். ம். உடம்புக்கு நல்ல உணவு கிடைக்கும் போது சிந்தனை நல்லபடியா இருக்கும்பா. தப்பான உணவு சாப்பிடும்போது நமக்கு கோபமும் எரிச்சல் தான் வரும். அந்த ஆற்றாமையில நிறைய வேலை ஆ. முடியல செய்ய ம். வேண்டியது இப்ப கோபம் எரிச்சல் தான் வரும். ம். நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இறக்கம் வரும். நல்லெண்ணெய் இருக்கும். யாராவது அப்படி ம். எரிச்சல் படுத்தா கூட உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் இருக்கும். புரியாம ம். பேசுறாங்க அப்படின்னு.
ஒரு ம் குழந்தை உங்களை வந்து அடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வலிக்காது. ஆனா அது வேகமா அடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அடிக்கும், ஓங்கி ஓங்கி அடிக்கும். உங்களுக்கு சாதாரணமா போய் அது மாதிரி நீங்க ம் பார்ப்பீங்க. நல்ல மனசு இருக்கும்போது, நல்ல உணவு ம் சாப்பிட்டு நல்ல மனசு இருக்கும்போது இல்ல உங்களுக்கு திருப்பி கோவம் வரும். நீ திரும்ப வந்துட்டு நீ ம் அடிக்கிறது பாரு அப்படி அப்படி பேசுவீங்க. ம் அது ஏன் அப்படின்னா வயிறு நல்லபடியா உணவுக்கு வேண்டிய உணவு சாப்பிடும்போது நல்ல எண்ணத்தை அதை கொடுக்கணும். எனக்கு கெட்ட எண்ணத்தை நம்ம ம் கொடுக்கணும். நமக்கு ஏன் கோவம் எரிச்சல் வருதுன்னா அந்த உணவு நல்லதை கொடுக்கல, நல்ல எண்ணத்தை கொடுக்கல. நமக்கு எரிச்சலும் கோவத்தை ம் கொடுத்தது அந்த உணவு. நம்ம சாப்பிட்ட ம் உணவு சரியில்லைன்னு அர்த்தம். ம் நல்ல எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தணும் அந்த உணவு. ம் அதுக்காக சொன்னது. நமக்கு தெரிஞ்சது நம்மளை சுத்தி இருக்குது, அங்க விளையிறது இல்லையா? ம் அதை சாப்பிடுங்க. சரிங்க சரியா? செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சரிங்க சொல்லுங்க. சரிண்ணா கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா. ம் எளிமையானது நம்ம எல்லாம் பழக்கத்துல இருந்தது தான் எல்லாமே. ம் செஞ்சு பாருங்க. இல்லைங்கண்ணா, நான் தேங்காய் வெட்ட போனப்ப அந்த இடுப்பு வலி இல்லைங்கண்ணா. இப்ப இந்த வேலைக்கு போகும்போது இடுப்பு வலி இருக்கு. அப்போ வந்து காலுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரென்த் கொடுத்து கைக்கு மட்டும்தான் ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க, வேற எங்கேயும் ஸ்ட்ரென்த் கொடுக்கல. இப்போ வந்து காலை விட்டுட்டு இடுப்புக்கும் மேலதான் ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி இருக்குங்கண்ணா. அதனாலதாங்கண்ணா அப்ப இந்த எது மாதிரி. நமக்கு லேசானதோ அதை செய்யுங்க. இல்ல அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யும்போது நீங்க இடுப்புல ஒரு துணியை கட்டிக்கங்க. பெல்ட் ஆ மாதிரி கட்டுங்க. அகலமான பெல்ட் இடுப்புல கட்டுங்க. ஆ இடுப்புல வேஷ்டி கட்டினது, துண்டு கட்டினதுக்கு காரணம் வந்து மரியாதைக்கா இல்ல. வேலை ஆ செய்யற துண்டை கட்டினா இடுப்புல. ஆ இன்னைக்கு யாரோ முதலாளி பார்த்தா துண்டு எடுத்து இடுப்புல கட்டுறான். முதலாளி ஆ பார்த்து கட்டுறதுக்குள்ள துண்டு இடுப்புல கட்டுறது. இல்ல ம் இவன் கோயில் கும்பிட்டுக்கு வந்தானே ஒரு பெரிய வேஷ்டிய அப்படியே துண்டை கட்டிட்டு அப்படியே அப்படியே ஒரு பின்னை குத்திக்கிட்டு வர்றான். அதுக்காக இல்ல. அதை இறுக்கி கட்டணும் வேலை செய்யும்போது. ஆ துண்டை இடுப்புக்கு இறுக்கி கட்டும் போது என்னன்னா அந்த முதுகு தண்டுக்கு அடிமுதுகுக்கு பலம் கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது. ஆ வெயிட் லிஃப்ட் பண்றவன பாத்தீங்களா, பெரிய பெல்ட் கட்டிருப்பான், முதுகுல ஆ பெரிய அகலமா வச்சு கட்டிருப்பான். அந்த மாதிரி பெரிய துண்டை வச்சு இறுக்கி கட்டிட்டு வேலை வேலை செய்யணும் இடுப்புல சப்போர்ட்டா. ஆ ஆ இடுப்புல துண்டு கட்டுறது வந்து மரியாதை குறைவு. தோல்ல துண்டு போடுறது என்ன துண்டுல என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? ம் எதுக்காக அதை செஞ்சோன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு ம் தேவைக்காக, இடுப்பு ம் பலத்துக்காக, இடுப்போட பலத்துக்காக ஒரு வேலை செய்யறவனுங்க துண்டை இடுப்புல கட்டுறான். ஆ தலையில துண்டு கட்டுறது ஒண்ணு, தலைக்கு மேல ஒரு பொருளை வைக்கும்போது அது தலையை அழுக்குப்படுத்தாம முடிய இது பண்ணாம மண்ணு படாம பிறக்க மேல கட்டினான். இல்ல ம் வெயிலுக்கு கட்டினான். இப்ப போற ம் ஸ்டைலுக்கு கட்டுறான். ம் சரியா? சரிங்க தேவையில்லாத காரியம் செஞ்சுக்கிட்டு இது பாரம்பரியம் எங்களுடைய கலாச்சாரம்னு புண்ணாக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. சரியா? சரிங்க தேவைக்காக ஒரு காரியம் செய்யணும் நம்ம. ம் அந்த தேவைக்காக தான் உருவாச்சு அது. இவங்க வந்து கலாச்சாரம்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. எங்க கலாச்சாரம் ம் நல்ல நாளா இதை ம் மாதிரி நாங்க வேஷம் போட்டுக்கிறோம். அதுக்கு இல்ல அது. ம் நீங்க வேஷம் ம் போட்டு ஆடுறதுக்காக இல்ல அது. துண்டு ம் கட்டுறது. ஒரு வெயிட்ட சரிங்க தூக்கும்போது இடுப்புல வந்து முட்டியில தான் பலம் கொடுக்கணும். அது இல்லாம நான் ம் தொடர்ச்சியா செய்யும்போது எனக்கு இடுப்புல பலம் என்னை அறியாம சில நேரத்துல செஞ்சுட்டோம்னா, அது ம் பாதுகாக்கிறதுக்காக தான் இடுப்புல துண்டு இறுக்கி கட்டினது. ம் வேஷ்டி கீழே கழண்டு விழுந்துருன்னு கட்டுறது இல்ல. அதுக்காக இல்ல. சரிங்க சரிங்க இடுப்பு பலமா இருக்கிறதுக்காக கட்டினது. சரிங்க சும்மா இருந்தபோது வேஷ்டி கீழே விழுது. வேலை செய்யும்போது ம் இடுப்புக்கு ம் பலம் கொடுக்கறதுக்காக செஞ்சது அது. ம் சரியாப்பா? சரிங்க இதெல்லாம் இறைவன் கத்துக் கொடுப்பான் நமக்கு. கொஞ்சமா கொஞ்சமா நம்ம செய்யக்கூடிய காரியங்களை கத்துக் கொடுப்பான். அந்த காரியத்தை இப்படி லேசா செய்யணுங்கிறதுக்காக. ம் என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ இறைவன் எனக்கு கத்துக் கொடுக்கணுமேன்னு நம்ம பிரார்த்தனையோட இருப்போம். சரியா? அந்த வேண்டுதலோட இருக்கும். சரிங்க நான் என்ன செய்யறேனோ சரி அதற்குரிய தெளிவோட நான் செய்யணுமே கடவுளே. சரியா? ம் அது மனசுல. எல்லாருக்கும் ம் அது புரியணுங்கிறதுக்காக வார்த்தையா சொல்றேன். மனசுக்குள்ள அது ஓடணும். நம்ம ஓடணும் நமக்குள்ள. ம் நான் ம் செய்யக்கூடிய ம் காரியம் எனக்கு என்னுடைய தேவைக்கானதாக இருக்கணும். வீணானதாக இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட அறிவு ம் எனக்கு வேணுமே. சரியா? ம் அப்படி சரிங்க நம்ம வாழ்ந்துட்டு வரணும். நம்ம யாருக்கும் எதிராக பகை கிடையாது. யாருக்கு எதிராக குற்றம் குறை வேண்டாம் நமக்கு. ம் அந்த ம் மாதிரி மனசு இருக்கும்போது யார் எதை பண்ணாலும் அதுல என்ன நல்லதுன்னு மட்டும் தான் பார்ப்போம். இல்ல அது ம் கெட்டது தெரிஞ்சுன்னா இது நம்ம செய்ய வேணாம்னு இருக்கும். அவ்வளவுதான். அவங்கள குற்றம் சொல்ல மாட்டோம். இது நம்ம செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அவ்வளவுதான். ம் கேட்கிறவங்களாக இருந்தா எடுத்து சொல்லுவோம். இல்லைன்னா சொல்ல மாட்டோம். நம்ம வேலையை நம்ம பார்த்து போயிட்டு இருப்போம். ம் அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி ம் இப்ப நல்லது சொன்னா கேட்பாங்கங்கும் போது அவங்களுக்கு சொல்றோம். ம் அப்ப தெரிஞ்சிடும். அவன் கேட்கக்கூடியவனா இருக்கிறான். நல்லது சொன்னா கேட்டுக்கிறான் அப்படின்னு தெரியும். ம் இல்லையா? ம் 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 இப்படி நம்முடைய சமுதாயம் அப்படி உருவாகணும்னு விரும்புவோம். ம் அதுல முதல்ல அதுக்கு முன்னுதாரணமா நம்ம ஒருத்தரும் இருப்போம். ம் சரியா?
அதுல பல சரிங்க. விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, தவறுகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம ம். பழக்கத்தின் காரணமாக அதை விளங்கிக்கிறதுக்காக தான் ஒண்ணு சேர்ந்து பேசுறதெல்லாம். வேதத்தை ம். எடுக்கிற காரணமும் அதுதான். நம்மளை எப்படி அதை வழிகாட்டுது. ம். சரியாப்பா? சரிங்க. சரி. ம். அடுத்த வாரம் பார்க்கலாமா போ? சரிங்க. சார் 47 20 மட்டும் சொல்லுங்க. 47 20 21 அதுல என்னம்மா கேள்வி? அத பத்தி விளக்கம் சொல்லுங்க. நம்பிக்கை கொண்டவர் கூறுகின்றனர். புரிஞ்சுக்கங்க, நம்பிக்கை கொண்டவர் கூறுகின்றனர், ஒரு அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட வேண்டாமா என்று. ஆனால் உறுதி வாய்ந்த ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு கட்டளையிடப்பட்டால் எவருடைய இதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் மரணத்தினால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நீர் காண்பீர். ஆகவே இத்தகையோருக்கு கேடுதான். இப்ப சொன்னோம், பொருளை போட்டு பொருளை எடுக்கிறது வந்து இறைவனுடைய பார்வையில குற்றம்னு. அதை கேட்கும்போது எத்தனை பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? இப்ப அப்படியே பாப்பீங்க இல்லையா, என்னடா அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு இல்லையா? நம்மளும் பணம் ஆமா. மியூச்சுவல்ல போட்டிருக்கோம், ஷேர்ல போட்டிருக்கோம். அந்த ஷேர் நம்ம வந்து பார்ட்னரா இருக்கோம். வேலை நம்ம ஒன்றும் செய்யல, பணத்தை மட்டும் கொடுத்துட்டு பார்ட்னர் சொல்லிட்டு இருக்கோம். இவரோட எப்படி சொல்றாருன்னு வரும் இல்லையா? உறுதியான ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு கட்டளையிடப்பட்டால் எவருடைய இதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் மரணத்தினால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நீர் காண்பீர். இத்தகையோருக்கு கேடுதான். இப்ப சொல்லும் போது இதெல்லாம் சாத்தியமா, இன்னும் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்ப்பேன். யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவர்களுக்கு கேடுதான்னு சொல்றாரு. ஒரு அத்தியாயம் வேதத்துல இருந்து ஒரு செய்தி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அப்படி சொல்லும்போது சொன்னதுக்கு அப்புறம் என்னடா இது நமக்கு எதிராக இருக்குன்னு யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவளை அறிவிக்கிற அவளுக்கு கேடுதான். நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு அவளுக்கு கேடுதான். இப்ப விலகினீங்கன்னா நன்மை. அப்ப சொல்றான் நான் 21 வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே. எனவே ஒரு காரியம் உறுதியாகி விட்டால் அல்லாஹ்வுக்கு அவள் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே அவளுக்கு நன்மையா இருக்கும். இப்ப கேட்டுக்கிட்டவங்கல்ல தான் செய்யக்கூடிய தவறிலிருந்து யார் விடுபடணும் விரும்பி அவன்கிட்ட உதவி தேடி விடுபடும் செய்யறாங்களோ அது அவளுக்கு நன்மை, இல்லைன்னா அவளுக்கு கேடு. இப்ப கேட்டுட்டீங்க இல்லையா, பதில் வந்துருச்சு இல்லையா? இப்ப யார் ஏற்றுக்கொண்டார்களோ அதன்படி நடக்க இறைவனிடம் உதவியும் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அது நன்மை. யார் மறுக்கிறார்களோ அவருடைய இதயத்தில் நோய் உள்ளதன் காரணமாக அவர்கள் அதை மறுக்கிறார். அப்படிலாம் இன்னைக்கு வாழ முடியாது அப்படிலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ மனசுல அது அவர்களுக்கு கேடுதான்னு சொல்ல. புரியுதா? புரியுதுங்க. அதனால நமக்கு இறைவன் என்ன அனுபவிச்சிருக்கானோ என் கையங்கால கொண்டு என்ன இருக்கோ என்ன காரியம் செய்ய முடியுமோ செய்யுங்க. கையங்காலுக்கு இடையில கற்பனை பண்ணாது. சரியா? எனக்கு இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் அப்படின்னு கற்பனை எல்லாம் பண்ணாது. கையங்காலுக்கு கொண்டு நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதுக்கு இடையில கற்பனை பண்ண யூகம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நன்மை இல்லை. சரியா? உங்கள் கைகளுக்கு இடையிலும் உங்கள் கால்களுக்கு இடையிலும் நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள். சரியா? உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. தெளிவாக உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யுங்க. அதை தாண்டி நீங்க யோசிக்கிறது அவர்களுக்கு கேடுதான். அவருடைய இதயங்களில் நோய் உள்ளதோ அவர்கள் அதை மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உண்மை நோக்குவதை நீர் காண்பீர். நான் ஒண்ணும் பார்க்க முடியாது, எல்லாரும் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கீங்க, எனக்கு தெரியாது. சரியா? ஆனா உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கங்க. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் இறைவனுடைய செய்தி அது. அதில் எந்த நிர்பந்தமும் இல்லை. எடுத்துச் செல்வது கடமை. இறைவனை கேட்கின்றான், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களான்னு கேட்கிறான். நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீங்களான்னு கேட்கிறான். அவ்வளவு. சரியா? நம்மிடம் அவன் ஒப்படைத்து விட்டான், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறான். அவர்கள் எனக்கு எந்த அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்திருக்கிறான்னு சொல்ல. சரியா? அப்படி சொல்றான். அவன் நன்மைன்னு நமக்கு தெரியும் போது நம்ம இறைவன் திரும்புவோம், உதவி தேடுவோம், கெட்டதுல இருந்து விலகிறதுக்காக. சரியா? யார்கிட்டும் சொல்லணும் அவசியமே இல்லை. எனக்கு எந்த கெட்டதுக்கு எனக்கு தெரியுது. இப்போ வேதம் உறுதியான ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் போது நமக்கு தெளிவா தெரியுது, நான் இந்த தப்புல இருக்கேன், இறைவன் உதவி தேடுங்க. அவ்வளவு. இதுல இருந்து விடுபடுறதுக்காக இறைவன் உதவி தேடுங்க. நம் இறைவன் நம்மை மன்னிப்பவனாக இருக்கின்றான், என்னை திருத்துவனாக இருக்கின்றான், எனக்கு நன்மை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அவன் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு தெரிவிக்கலான்னு மட்டும் நினைக்காதுங்க. செஞ்சதுக்கு நடந்து முடிஞ்சிச்சு, தெரியல, செஞ்சிட்டீங்க. இப்போ உறுதியாக அது தெளிவாக தெரியும் போது இப்ப இறைவன் உதவி தேடுங்க, அதுல இருந்து விடுபடுறது.
சரியா? புரியுதாம்மா? புரியுதுங்க சார். சரி, சரி. நல்லபடியா இருங்க எல்லாரும்.